Prayer causes breakthrough. Prayer wins. ஜெபம் விடுதலை அளிக்கும் மற்றும் ஜெயத்தை கொடுக்கும். பைபிள் ரீடிங் இஸ் குட் ஃபார் யோர் லைஃப். வேத வாசிப்பு வாழ்க்கைக்கு நலமாகும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் நிலத்தையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் புஷ்பங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் நட்சத்திரங்களையும் தம் வார்த்தையாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனை மட்டும் தம் சாயலாக அவருடைய இரு கரங்களாலே உருவாக்கினார். அவருடைய சுவாசத்தாலே ஜீவனும் தந்தார். தேவனுடைய சாயலில் உருவான மனிதன் பொய்யை நம்பி ஆசை வார்த்தையால் வஞ்சிக்கப்பட்டு தன் சுய சிந்தனையால் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு விலகி போனான். ஆனால் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்பி அதன் இரத்தத்தை சிந்தி அவனை அவர் அருகில் சேர்த்து கொண்டார். ஆனால் மனிதனோ மறுபடியும் தேவனை விட்டு போனான். தேவன் தேடி வந்தார். மனிதன் தேவனை மறந்து சிதறி போனான். தேவன் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் மற்றும் ராஜாக்களை அனுப்பி மனிதனை காத்தார். இப்படி எத்தனை முறை மனிதன் விலகி சென்றாலும் பாவத்தில் விழுந்தாலும் தேவனை மறந்தாலும் தேவனோ மனிதனை அளவில்லாமல் அன்பு கூர்ந்தபடியால் ஒவ்வொரு முறையும் அவரே மனிதனை தேடி வந்து தன்னோடு சேர்த்து கொண்டார். அன்றியும் மனிதன் தன் சுய சிந்தனையினாலும் இச்சையினாலும் தேவனை விட்டு விலகி பாவத்தை விரும்பி வாழ்ந்தான். தேவனோ மௌனமானார். மௌனமான காலத்தில் கொலைகளும் கொள்ளைகளும் பாவமும் மனிதனிடம் அளவில்லாமல் பெருகியது. யாரு நீங்க? யாரு நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? உன் பணத்தை கொடு, உன் பணத்தை கொடு. சீக்கிரம் சீக்கிரம். பணமா? நாங்களே கிடைக்கத வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்கிட்ட கேட்டா நான் என்ன உங்களுக்கு கொடுப்பேன்? என்னது? பணம் இல்லையா? பணம் இல்லாம எதுக்கு நீ உயிர் வாழ? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த பிள்ளைய புரியலாம். ஐயோ ஐயோ, என் மகளை விட்டுருங்க. என் கைய விடுங்க. விடுங்க. வேண்டாம் வேண்டாம். இருங்க இருங்க. வேணும்னா என்னட்ட இது இருக்கு, இந்த கொஞ்சம் இருக்கு, இதைய வச்சுக்கோங்க. என் மகளை விட்டுருங்க. பணம் இருக்குனே, பணம் இருக்கு. இது முதல்ல கொடுத்துருக்கலாம் தானே? இந்தா. ஒண்ணும் இல்லம்மா, நீ அழுவாதம்மா. வாமா, அம்மா இருக்கம்மா, நீ அழுவாதம்மா. யாரோ வர மாதிரி இருக்குனே. யாரோ வராங்க, யாரோ வராங்க. வா வா, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு. ஐயோ ஐயோ, என்னாச்சு? கொலை இருக்குலா? எங்க எங்க? அவங்க போகட்டும், விடுங்க. இன்னும் எவ்வளவு நாள், இன்னும் எத்தனை காலம் இதே போல் நம்ம வாழணும்? கொலை, கொள்ளை, திருட்டு, நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கை ஏன்? இந்த பாவம் நிறைந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்வதற்கு பதிலா பிதாவே, எங்கள் மேல உங்களுக்கு இன்னும் கோபமா? எங்களை மன்னித்து எங்களை காப்பாற்ற வாரும் ஐயா. நீங்க இல்லாம எங்களால நிம்மதியாய் வாழ முடியல. தயவாய் எங்களை மேல் இரக்கம் பாராட்டி விரைவாய் எங்களை காப்பாற்ற வாரும் தேவனே, வாரும் ஐயா, வாரும் ஐயா. இம்மகளின் அழுகுரல்
தேவன் சந்நிதியை எட்டியது. தேவன் மௌனமாய் இருந்தாலும் அவருடைய மனமோ எப்பொழுதும் தங்கள் பிள்ளைகள் மேல் மட்டுமே இருந்தது. பாவத்தை விரும்பி வாழ்ந்த பிள்ளைகள் எப்பொழுது திரும்பி அவரிடம் வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது அவரது இதயம். அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றவும், அவர்களை மறுபடியும் அவரோடு சேர்த்துக் கொள்ளவும், அவர்களை மீட்கவும் வருவாரா மனுகுலத்தின் மீட்பர். எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு போஸா? என்னவா இருக்கும்? மன்னிக்க வேண்டும் செராபின், பூமியிலிருந்து ஒரு சுழல் வந்திருக்கிறது. சுரலா? எங்கே? என்னிடம் காட்டு. இது பூமியிலிருந்து வந்து ஒரு ஜபம். இதை நாம் அவரிடம் கொடுக்க வேண்டுமே. இதோ அவரே வந்து விட்டார். தேவனே, நமக்கு ஒரு சுரல் கிடைத்திருக்கிறது. உலகில் இருந்து ஒரு ஜெபம். போதும், நான் அதை அறிவேன். என் பிள்ளைகளின் கூக்குரல் எனக்கு எட்டியது. அவர்களின் கண்ணீர் போதும். இனியும் தாமதம் வேண்டாம். என் பிள்ளைகளை நான் மீட்க வேண்டும். கர்த்தரே, ஆனால் நாம் பல தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் மற்றும் ராஜாக்களை அனுப்பினோம் அல்லவா? இப்பொழுது யாரை நாம் அனுப்ப போகிறோம் கர்த்தாவே? இல்லை, இப்பொழுது வேறு யாரும் அல்ல. நானே என் பிள்ளைகளை மீட்க அவர்களின் மீட்பராக செல்ல போகிறேன். அவர்கள் மீதான என் அன்பை வெளிப்படுத்த நானே அவர்களை தேடி செல்ல போகிறேன். என் நேரம் வந்தது. போய் தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கள்.
தூதர்களே, கேளுங்கள், நம் தேவனின் நேரம் வந்துவிட்டது. அவர் மனிதர்களை மனம் கொஞ்சம் சுத்தாம கேட்கிறீங்களா? அவர் மனிதர்களை மீட்க அவரே மீட்பராக செல்ல போகிறார். தூதர்களே, நமக்கு முக்கியமான வேலை தரப்பட்டுள்ளது. பொறுப்படுங்கள். நசரத் பட்டணத்தில் வசிக்கும் பரிசுத்தமான நம் தேவனுக்கு பயந்து ஒரு கன்னி பெண்ணை கண்டு வாருங்கள். பொறுப்படுங்கள் தூதர்களே. வானம், ஓ வானம், ஏ வானம், என்ன கவிதை வர மாட்டேங்குது? கவிஞனே, கான்சென்ட்ரேட். அதோ தெரியுது வானம், நாங்க போகும் பயணமோ வெகு தூரம், நேற்று கொடுத்த ஒருத்தனுக்கு தானம். கடைசி லைன் என்ன போடலாம், என்ன சொல்லலாம்? அதோ தெரியுது வானம், நாங்க போகும் பயணமோ வெகு தூரம், நேற்று கொடுத்த ஒருத்தனுக்கு தானம், என் கூட வந்த தாடியே காணும். நம்மளுக்கு கவிதை வருதுல. இத கவிதைன்னு சொன்னா போயிரும் மானம். தூதரே, என்ன பண்றீங்க? கவிதை தூதரே, கவிதை. நாள் கழிச்சு இங்க வந்துருக்கோம்ல, அதான் எனக்குள்ளே இருக்கிற கவிஞன் கொஞ்சம் பொங்கிட்டான் தூதரே. தூதரே, நீங்களே ஏற்கனவே பொங்கி போன பொங்கல் மாதிரி இருக்கீங்க. இதுல உங்களுக்குள்ள வேற ஒருத்த பொங்குறானா? நாம ஒரு முக்கியமான வேலைக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் உங்க கவிஞரை ஓரமா வச்சுட்டு வந்த வேலையை பார்ப்போமா? சரி தூதரே. சரி, வாங்க போவோம். தூதரே, ஐயா தூதரே, அங்க என்ன பண்றீங்க? இல்ல தூதரே, நம்ம இயேசுக்கு டேடி மம்மியா இருக்க போறவங்க நல்லா கத்திற்கு பயப்படுறவங்களா, அப்புறமா நல்லா ப்ரே பண்றவங்களா இருக்கணும் தானே தூதரே? ஆமா தூதரே, கண்டிப்பா. அதான் தூதரே, நானும் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி தூதரே. இயேசுக்கு டேடி மம்மியா இருக்க போறவங்க ஆவிக்குரிய மனுஷனா, கர்த்தருக்கு பயந்தவங்களா, நல்லா ப்ரே பண்றவங்களா இருக்கணும். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம இயேசுக்கு அம்மால தேடி வந்திருக்கோம். நீங்க ஏன் பாஸ்டர் ரவியை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல தூதரே, எப்படியோ இயேசுக்கு அம்மா தேடணும், அப்புறம் அவங்களுக்கு ஏத்துக்கிற ஒரு அப்பா வேணும்ல, அதான் அப்பா தேடலான்னு நினைச்சேன். ஓ, நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி யோசிச்சாலும் நம்ம இங்க இயேசுக்கு அம்மாவை தான் தேட வந்திருக்கோம். வாங்க போய் தேடுவோமா? நன்றி செலுத்துகிறோம். நீரே நல்லவர், நீர் பெரிய. உங்களுக்கு ஜெயிப்பிக்கிற சத்தம் கேக்குதா தூதரே? ஆமா தூதரே, வாங்க வாங்க போய் பாப்போம். நீர் மகத்துவர் ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீரே பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. இருங்க தூதரே. தூதரே, அட என்ன தூதரே, விட்டு கேட்கறது தப்பு இல்லையா தூதரே? 4 பேருக்கு நல்லதுனா, ஐ மீன் இல்ல, உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தினா எதுவுமே தப்பு இல்ல தூதரே. வாங்க கேட்போம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, காகங்களுக்கு போஷித்த தேவனே, காட்டு புஷ்பங்களை உடுத்திய தேவனே, எல்லோரையும் போஷியும், பஞ்சம் படுதியில் கிடக்கும் மக்களை கண்ணோக்கி பாரும், அவர்கள் தேவைகளை சந்தியும், எல்லோரையும் போஷித்ததுக்கு நன்றி ராஜா. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே. ஆமேன். வாவ், எக்ஸ்ட்ராடினரி, அற்புதம், அபாரம். என்ன ஒரு தேவனுக்கு பயந்த பெண்மணி, மற்றவர்களுக்காக கண் கலங்கும் கண்மணி, மிருகங்கள் மேல் கூட இரக்கம் காட்டும் பெண்மணி. கவிதனா இப்படிதான் இருக்கணும், தெரிஞ்சுக்கோ நீ. சரி தூதரே. அம்மா அம்மா, என்ன செய்றீங்க? எனக்கு பசிக்குது, சமைச்சிட்டீங்களா? ஜோ, என்னப்பா, என்ன வேணும்? எந்த நேரமும் பசிக்குது பசிக்குது தான் இருக்கீங்க. உங்களை ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாத ஊருக்கு அனுப்பி விட போறேன். தூதரே, நான் ஒரு கவிதை சொல்ல போறேன் தூதரே, கேளுங்க. லேடி ஓ லேடி, கண்டுபிடிச்சோம் ஆஃப்டர் ரொம்ப நேரம் தேடி, அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப குதிச்சிச்சு இந்த தாடி, அவங்க அம்மான்னு தெரிஞ்சோன்னே சைலண்டா வருது கரடி. துதிரே, பொறிச்சிருவேன் துதிரே. யாரு துதிரே சொல்றீங்க? உங்களுக்குள்ள கவிஞன்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனை உயிரோட நிக்க வச்சு பொறிச்சிருவேன் துதிரே. பிளீஸ், ஏற்கனவே புண்ணா இருக்கு, அதுக்கு மேலேயே குத்தாதீங்க. வாங்க நம்ம அந்த பக்கமா போய் பார்ப்போம். மேசையா உலகத்துக்கு வர காத்திருக்கிறீர்களா?
நமக்கு இப்பொழுது தாயார் தேவைப்படுகிறது. வாருங்கள் வாருங்கள், விரைவாக வாருங்கள். ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கு. போனா வராது, மிஸ் பண்ணா கிடைக்காது. எங்களிடம் பதிவு செய்ய நம்பர் 1, சோலமன் சாலை 2, தாமன் தோமா அமாஸ், சுழியம் ஆடாம் பரலோகம் என்கிற அட்ரஸ்க்கு உங்கள் மடல்களை அனுப்பவும். முக்கியமாக மடலில் #heavenboys with Z எழுதி அனுப்பவும். என்னது இது? விளம்பரம் 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 விளம்பரம். நான் மட்டும் என்ன பலகாரம் நான் சொன்னேன், விளம்பரம்னு எனக்கு தெரியாதா? ஷபா, ஒரு தூதனை அம்மாவை தேட சொன்னா அப்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தூதன் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூதரே, தயவு செய்து நம்ம முக்கியமான வேலையா வந்திருக்கோம். தயவு செய்து இயேசுக்கு அம்மாவை தேடலாமா? சரி தூதரே. சோ நாம இப்ப இங்க இயேசுக்கு ஒரு அம்மாவை தேட வந்திருக்கோம். புரிஞ்சதா? புரிஞ்சிச்சு தூதரே. அண்ட் நாம இப்ப இங்க இயேசுக்கு ஒரு அம்மாவை தேட வந்திருக்கோம். புரிஞ்சதா? புரிஞ்சுது. சரி, வாங்க போய் தேடும். ஹேய், இங்க இருக்கீங்களா? இருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாத்துக்குமே இருக்கு. எறும்புனா பசிக்காதா உங்களுக்கு? உங்களுக்கும் பசிக்கும்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாத்துக்குமே இருக்கு. அடடடா, என்ன மனசு, என்ன மனசு! அப்பா, நம் இயேசு இவங்க வயிற்றுல பிறக்கிறது தான் சரியா இருக்கும். வந்துட்டீங்களா? நம்மளையா சொல்றாங்க தூதரே? சேச்சே, இருக்காது. அவங்க கண்களை எப்படி நம்மளே பார்க்க முடியும்? ஊர்ல எத்தனை வீடு இருந்தாலும் என் வீட்டை தேடிதான் வருவீங்களா? தூதரே, எனக்கு என்னமோ அவங்க நம்மள பார்த்தா பேசுற மாதிரியே இருக்கு தூதரே. சேச்சே, வாய்ப்பு இல்ல தூதரே, வாய்ப்பே இல்ல. இருங்க, இன்னைக்கு உங்களை அடிக்கிற அடியில இந்த பக்கமே நீங்க திரும்ப கூடாது. தூதரே, கன்ஃபார்ம் அவங்க நம்மள பார்த்தா பேசுறாங்க. வராங்க தூதரே. போ 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 போ, வீட்டுக்குள்ளே வராத. ஓ, கருப்பாம்பூச்சா? நான் கூட நம்மளதான் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆரம்பத்துல ரொம்ப சாந்தமா இருந்தாங்க, இப்ப இன்னும் இந்த சாத்துறாங்க. வாங்க தூதரே, இங்க இருந்து இடத்த காலி பண்ணுவோம். தூதர்களே, எனி அப்டேட்? பூமி எங்கேயும் தேடி பார்த்துட்டோம் சேராபின், ஆனா ஏத்த பெண்மணி எங்குமே கிடைக்கல. என்னது, கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ யாருமே இல்லையா? இருக்காங்க, ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரு மரியா. சமீப காலமா ஜோசப்போடு அவங்களுக்கு நிச்சயம் ஆகிவிட்டது. என்ன கேட்டீங்கன்னா, இயேசு அவங்க வயிற்றுல பிறக்கிறதுக்கு அவங்க தான் சரியான நபர். காரியத்தை வாய்க்க பண்ணும். கை என் சத்தருவை எட்டி பிடிக்கும். உன் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். உன் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும். உன் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். மரியாளி, மனுஷருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இதோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். பரந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பரந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசமுள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே.
யோசேப் யோசேப் யாரு? நீங்களா? சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். வந்துடுறேன். ஐயோ, கையும் முடியல காலும் முடியல, திடீர்னு வந்துட்டாங்களே. முடியல கரெக்டா இருக்கா? ஓகே, கொஞ்சம் ஸ்டைலா நடந்து. சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். நீங்க சொல்ற எல்லா விஷயமே முக்கியமான விஷயம்தான். சொல்லுங்க. சரி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் வீட்டில் இருந்த வேளையில் ஒரு தேவதூதர் என் முன் தோன்றி, நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீர் கர்ப்பவதியாகி இயேசு என்னும் ஒரு குமாரனை பெறுவேன் என்றார். இவங்க என்ன எப்படி சொல்றாங்க? தேவதூதர் தோன்றுன்னு சொல்றாங்க, கர்ப்பமா இருக்காங்க சொல்றாங்க. இது எப்படி கூடும்? நம்புற மாதிரி இல்லையே. உண்மையதான் பேசுறாங்களா? இது என் குடும்பத்துக்கு தெரிஞ்சுனா என்ன நினைப்பாங்க? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணேன்? பேசாம யாருக்கும் தெரியாம மரியா விட்டு விலகிட விடுதா? ஐயோ, என்ன பண்றதே தெரியலையே. தூதர்களே, ஏன் என்னை பார்த்து முறைக்கிறீங்க? பின்ன என்ன சேரபி, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். யார் யாரெல்லாம் அடி வாங்கணும் தெரியுமா? சாதாரண அடியா? அதாவது அடிதான் வாங்கினீங்க, எனக்கு கவிதையை வச்சே கொண்டானுங்க. சரபி, இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு கவிதை தோணுது. தூதர்களே, இப்ப நம்ம என்ன பண்றது? சேராபி, நீங்க தான் இவங்களை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸா? அது எப்படி பண்றது? சேராபி, கனவுல வந்து பேசுங்க. கனவு. சரி. யோசேப் சேரபின், என்ன பண்றீங்க? அவரோட கனவுல பேசுறேன். கனவுலையா? கனவுல பேசணும்னா கொஞ்சம் இஃபெக்ட் இருக்கணும். கம் ஆன் பாய்ஸ், பேசுங்க பாப்போம். யோசேப் போதும், ரொம்ப லென்த்தா போயிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள பயப்படாது. அவளிடத்தில் உண்டானது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யோசேப் தேவனின் வார்த்தைக்கு இணங்கி மரியாளை தன் மனைவியாய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரை யோசேப் மரியாளை அறியாதிருந்தான். மாதங்கள் உருண்டோடியது. காத்திருந்த காலமும் வந்தது. ஜீவனுள்ள தேவனின் குமாரன், சகலத்தையும் படைத்தவர், இப்பூமியின் மீட்பர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். புனித வந்ததே. பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது. அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது. அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு
பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. எளியோனை நேசித்த மாமன்னவர் ஏழையின் கோலத்தில் பிறந்தார் என்றோ. அறிஞானத்தை அவமாக்கியே புல்லனை மீதினில் திறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. விந்தையாம் கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. இருளான நம் வாழ்வில் ஒளியேற்றவே விடிவெள்ளி நட்சத்திரம் உதித்தார் என்றோ. மருளாலே கட்டுண்டோர் விடுவிக்கவே அருளாலே உதிரத்தை ஈந்தார் என்றோ. பரலோகில் நம்மை சேர்த்து தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்திய சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ. இரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. இல்லை இல்லை இல்லை, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த மனிதர்களை காப்பாற்ற மீட்பர் பிறந்திருக்காரா? இருளின் தூதர்களே, புறப்படுங்கள், இந்த குழந்தையை தேடிக் கொள்ளுங்கள். கேளுங்கள் தூதர்களே, கேளுங்கள். நாம் தேவனின் குமாரனுக்கு ஆபத்து, இப்பூலோகத்தின் மீட்பருக்கு ஆபத்து. ஏரோது ராஜா மீட்பரை கொள்ள பெரும் படையை அனுப்புவான். தேசம் எங்கும் அழுக்குரல் ஒலிக்கும். இவை நடக்கும்.
ஏனென்றால் இது தேவனின் கட்டளை. தூதர்களே, திறன் கொள்ளுங்கள், பயப்படாமல் இருங்கள். ஏனென்றால் இவைகளை முன்குறித்து தேவன் இவைகளை இருந்து நம் மீட்பரை காக்கவும் வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தர். வாருங்கள் தூதர்கள், நாம் கர்த்தருக்காக சென்று யுத்தம் செய்வோம். யோசேப்பே, குழந்தையையும் உன் மனைவியும் அழைத்துக் கொண்டு இந்த இடத்தை விட்டு எகிப்துக்கு புறப்படு. இது தேவனின் கட்டளை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு பரலோக ராஜ்யமும் பூமியின் ராஜ்யமும் சேர்ந்து செயல்படுவது போல் நாம் அன்றாட வாழ்க்கையை வாழும் போதும் பல செயல்களை செய்யும் போதும் இவ்விரு ராஜ்யமும் இன்று வரை நம் வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஆதியிலே தேவன் இந்த பூமியின் ராஜ்யத்தில்
அதிகாரத்தை ஆதி மனிதனிடம் தந்தாலும் அவன் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்ததால் அந்த அதிகாரத்தை சாத்தானிடம் இழந்து போனான். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து இறந்து மறுபடியும் உயிரோடு எழுந்து சாத்தானின் தலையை மிதித்து பரலோக ராஜ்யத்தையும் பூமியின் ராஜ்யத்தையும் நமக்காக ஒன்றாய் இணைத்து வெற்றி சிறந்தார் நம் மீட்பர்.